ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஒரு செட்டப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட பையிங் சினாரியோஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ பையிங் சினாரியோஸ் கொஞ்சம் லேட் ஆகுதுன்றத விட நம்ம 40ல் என்ட்ரு ஆக வேண்டிய இடத்துல 45-50 அந்த ரேஞ்சில் என்ட்ரு ஆகிறோம். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம 50ல் என்ட்ரு ஆனாலும் எஸ்எல் நம்மளுக்கு அதே பாட்டம் தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிற செட்டப்பில் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இண்டிகேட்டரே இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப்பாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் இது. ஸோ இந்த பார்ட்டில் நான் வந்து பேசிக் எஸ்எல் ஹண்டிங்கை பற்றி பேச போகிறேன். ஸோ பேசிக்கான ஒரு செட்டப்பை யூஸ் பண்ணி நம்ம நீட்டாக ரிவர்சல் பிளான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எஸ்எல் ஹண்டிங்கோட அட்வான்ஸ்டு பார்ட். ஸோ லைக் இங்கே எப்படி செல் பண்ணுறது, இல்லை இங்கே எப்படி பை பண்ணுறது, இந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டான பார்ட்டை பார்க்க போகிறோம். இனிஷியலாக நம்ம லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக டெய்லியும் புது புது கண்டென்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மோட்டிவேட் ஆகி இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போது எப்படி இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் சார்ட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த டைம் ஃப்ரேமும் வேண்டாம் இதுக்கு. 1 மினிட், 3 மினிட், 15 மினிட்ஸ் இந்த மாதிரி எந்த டைம் ஃப்ரேமுமே வேண்டாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் சார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இனிஷியலாக இதை நிஃப்டியில் மட்டும் யூஸ் பண்ணுறேன். மற்ற இண்டெக்ஸுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ செட்டப் என்ன? 9:15 to 9:20 ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். அது ரெட்டாகவும் இருக்கலாம், க்ரீனாகவும் இருக்கலாம். கலர் டசன்ட் மேட்டர். ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுக்கு பிளாட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இமீடியட்டாக ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போது எதுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ ப்ரைஸ் இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ், ஆக்சுவலி ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டே ட்ரேடிங். ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ எப்போ பிரேக் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேபி அது அடுத்த கேண்டிலே பிரேக் ஆகலாம், இல்லைனா ஒரு 4-5 கேண்டில் விட்டு அப்புறம் கூட பிரேக் ஆகலாம். ஸோ அது எப்போ பிரேக் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அது பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கையே வைக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் வெயிட் பண்ணுறோம். இதுக்கு ப்ரைஸ் மெதுவாக இந்த ஹையை பிரேக் பண்ண. ஸோ பிரேக் பண்ணிடுச்சிங்களா? பிரேக் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னா, மறுபடியும் ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ட்ரேடே எடுக்க போகிறது இல்லை. ஸோ ப்ரைஸ் மறுபடியும் வந்து இந்த ஜோனுக்குள்ளே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பிளான் ஆக்டிவ். ஸோ இதுதான் நம்மளோட அலர்ட் கேண்டில். ஸோ இந்த அலர்ட் கேண்டில் வந்தோடனையும் இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சு நம்ம என்ட்ரி, இந்த கேண்டிலுக்கு மேலே 5 பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சு நம்ம எஸ்எல் அண்ட் மினிமம் 1:2, 1:3, 1:4 இந்த 3 டார்கெட் இல்லாமல் வெளியே வரப்போகிறது இல்லை. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இது செல்லிங் சைடுக்கான சினாரியோ. ஸோ அதுவே இப்போ பையிங் சைடு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக உள்ளே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அங்கே நம்ம பை என்ட்ரி. கேண்டிலுக்கு கீழே எஸ்எல் பஃபர் மறந்துடாதீங்க. மேலே 5 பாயிண்ட்ஸ், கீழே 5 பாயிண்ட்ஸ். ஏன் இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புராண காலத்திலிருந்தே ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு பிரேக் அவுட்டுக்கு ட்ரேட் பண்ணி பழகிட்டோம். ப்ளஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது 1 மினிட்லேயோ இல்லை 3 மினிட்லேயோ பார்க்கும்போது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு மேஜிக்கல் கேண்டில்ஸ் அங்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்மள மாதிரி பிகினர்ஸ்
ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம்? ஓகே, இங்கேருந்து மேல தான்டா போகுது. நம்ம இங்கேருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்ட புடிச்சிருவோம் அப்படின்னு மடன்னு இந்த இடத்துல இருந்தே பை ஆக ஆரம்பிக்கும் கேண்டில்ஸ பார்த்து. ஸோ நம்ம என்ன பண்றோம்? அவங்க எல்லாரும் ட்ராப் ஆகறதுக்காக வெயிட் பண்றோம். ஸோ இங்க எல்லா ரிட்டெய்லர்ஸும் ட்ராப் ஆயிட்டாங்க. அவங்க ட்ராப் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அதோட ரியல் கலர காமிக்கும். ஸோ அந்த கலருக்காக நம்ம வெயிட் பண்ணி, பிரைஸ் உள்ள வந்தோனே என்ட்ரி குடுக்குறோம். டார்கெட் 1:2 1:4. இதுக்கு நடுவுல ப்ளீஸ் எக்ஸிட் ஆயிறாதீங்க. அட்லீஸ்ட் 1:2 புடிங்க. நான் 1 மந்த்க்கான பேக் டெஸ்ட் ரிசல்ட் காமிக்கிறேன். மேபி ஃபார் இந்த மந்த் நம்ம பார்த்துருவோம். அக்டோபர் மந்த் முடிய போகுது. ஸோ அக்டோபர் மந்த் 1 நவம்பர் மந்த் 1ஆம் தேதியிலிருந்து இத பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துப்போம். ஸோ சேம் பையிங்க்கும் டார்கெட் மினிமம் 1:1 1:2. இது ரொம்பவுமே பேசிக் எஸ்எல் ஹண்டிங் செட்டப். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் இருக்கு. ஸோ நான் அத இந்த இதுக்கு எப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து நான் நெக்ஸ்ட் பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஒன்னொன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன். ஸோ இப்ப நம்ம சார்ட்டுக்கு போயிருவோம். 5 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா நம்ம சார்ட்டுக்கு போயி நவம்பர் 1ல இருந்து பார்ப்போம். ஸோ நவம்பர் 1 சாட்டர்டே, நவம்பர் 2 சண்டே. ஸோ நவம்பர் 3ல இருந்து பார்ப்போம். ஸோ நவம்பர் 3. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்றோம்? கேண்டில் ஹையையோ, லோவையோ பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்றோம். இந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா, லோ பிரேக் ஆகுது. பிரேக் ஆன வேகத்துல கேண்டில் மறுபடியும் உள்ள வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ தட்ஸ் டோட்டலி ஃபைன். நம்மளுக்கு இந்த லோ பிரேக் ஆகுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லோ பிரேக் ஆனோனே என்ன பண்றோம்? இதுக்கு மேல நம்ம என்ட்ரி, இதுக்கு கீழ உங்க எஸ்எல்சி. சின்ன எஸ்எல்ல பாருங்க எவ்வளோ பெரிய டார்கெட்ன்னு. ஸோ இதுல உங்களுக்கு 1:2 கிடைச்சிருக்காதா? ஸோ 5 பாயிண்ட்ஸ் பஃபர் அத மறந்துடாதீங்க. 1:2.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வி ஆர் இன் ப்ராஃபிட். இதுவே இப்ப நீங்க என்டர் ஆகுறீங்க. மார்க்கெட் வந்து எஸ்எல் ஹிட் பண்ணிருச்சு. எஸ்எல் ஹிட் பண்ணதுக்கப்புறம் 2 ட்ரேட் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த செட்டப் படி. ஸோ மறுபடியும் எப்போ இந்த 5 மினிட்ஸ் ஜோனுக்குள்ள கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அகைன் அங்க என்ட்ரி, அதே லோ உங்க எஸ்எல், சேம் 1:2 டார்கெட். ஸோ நீங்க டார்கெட்டுக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னா போதும். ஸ்டார்ட் ஒரு 15 டேஸ் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் 1 லாட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. தென் யூ வில் see the மேஜிக். ஸோ இது ஃபர்ஸ்ட் டே வி ஆர் இன் ப்ராஃபிட். செகண்ட் டே என்ன ஆகுது? செகண்ட் டே அகைன் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் லோ பிரேக் பண்ணுது. இது நம்ம என்ட்ரி பாயிண்ட். பட் என்ட்ரி ட்ரிகரே ஆகாம பிரைஸ் கீழ போயிருச்சு. ஸோ நம்மளுக்கு இங்க ஆஸ் பர் எஸ்எல் ஹண்டிங் நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கல. ஃபைன். நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் டே வி ஆர் இன் அ குட் ப்ராஃபிட். செகண்ட் டே நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கல. ஸோ இப்போ நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதுல வர இன்னும் நல்ல நல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் தெரியாம போயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது ரொம்பவுமே ஒரு சூப்பர்ப் செட்டப். ஸோ அகைன் இங்கே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணி உள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்க செல் பண்றோம், இங்க செல் வைக்கிறோம் அண்ட் see the risk reward. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ ஒரு ட்ரேட் போதுங்க ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி சாலிடான ஒரு ட்ரேட் கிடைச்சதுன்னா போதும், யுவர் டே வில் பி மேட். ஸோ அகெயின் வி ஆர் இன் 2 நாள் இப்போ ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அண்ட் தட் டூ 1:2 மோர் தென் 1:2 கிடைச்சிருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு நல்ல செட்டப். ஸோ இங்க ஆன் 7th நவம்பர் பாருங்க, ஹை மார்க் பண்ணிட்டோம், லோ மார்க் பண்ணிட்டோம். எதுக்கு நம்ம வெயிட் பண்றோம்? பிரைஸ் உள்ள வந்து க்ளோஸ் ஆகறதுக்கு. ஸோ எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது? இந்த கேண்டில் தான் உள்ள வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு மேல நம்ம என்ட்ரி, இதுக்கு கீழ செல். பெரிய செல் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கிறது, இல்ல குவான்டிட்டி மேனேஜ் பண்ணிக்கிறது, அப் டு யூ. பட் இது ஆக்டிவேட் ஆகல. மறுபடியும் பிரைஸ் கீழ வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு எங்க என்ட்ரி கிடைக்குது? இங்க என்ட்ரி. எஸ்எல் இங்க. பாருங்க டார்கெட். ஸோ 1:3 1:4 கிடைச்சதுங்களா? ஈஸியா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதே மாதிரி உட்கார்ந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஹை, லோ. கிட்டத்தட்ட இந்த கேண்டில் லோவை டச் பண்ணிட்டு உள்ள வந்துருச்சு. ஸோ யூ கேன் என்டர் ஹியர் எஸ்எல். அகெயின் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா டார்கெட்.
ஸோ இந்த செட்டப் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஹோல்ட் பண்ணி பழகிருவீங்க. ஸோ உங்களுக்கு மேசிவ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சுரும். ரிஸ்க் இஸ் டிஃபைன்ட், டார்கெட் இஸ் டிஃபைன்ட், எஸ்எல் இஸ் டிஃபைன்ட். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பேனிக் சினாரியோவுமே இங்க உருவாகுறதில்ல. ஸோ இந்த பாட்டம்லயே எப்படி பை பண்றது அப்படின்றதெல்லாம் நான் வரப்போற நாட்கள்ல நெக்ஸ்ட் செட்டப்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பேசிக்கான இந்த ஒரு செட்டப்ப மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பிரைஸ் லோ பிரேக் பண்ணுது. ஃபாஸ்ட்டா கீழ வந்துருச்சு. ஸோ இங்க நம்ம என்ட்ரியே எடுக்கல. நம்ம எப்ப என்ட்ரி எடுப்போம்? இந்த கேண்டிலுக்கு உள்ள பிரைஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் எடுப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுமே உள்ள க்ளோஸ் ஆகல. இந்த கேண்டில் தான் உள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேல என்ட்ரி, கீழ உங்க எஸ்எல் அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே பாருங்க உங்களுக்கு எவ்ளோ பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது ஹைய பிரேக் பண்ணுச்சு. இவ்ளோ பெரிய எஸ்எல் உங்கனால எடுக்க முடியும் அப்டின்னா எடுக்கலாம். பட் நான் இந்த இவ்ளோ பெரிய எஸ்எல் எடுக்கல. ஸோ வெயிட்டட் லோவும் பிரேக் பண்ணுச்சு. அகைன் ஒரு ஜெயன்ட் கேண்டில். ஸோ இங்க நம்ம இந்த ரிட்ரேஸ்மென்ட்க்கு அப்புறம் இங்க நம்ம என்ட்ரி வச்சு, இத நான் எஸ்எல்லா வச்சு இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டேன். ஸோ அது உங்க பிரைஸ் ஆக்ஷன் நாலேட்ஜ் பிளஸ் உங்களோட மனி மேனேஜ்மென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும்போது ஈஸியா கிடைச்சுக்கும். இது ஒரு நோ ட்ரேட் டேன்னு நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான செட்டப். ஸோ இங்கேயும் லோ பிரேக் ஆகுது. நம்ம என்ட்ரி, எஸ்எல் அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. எல்லா நாளுமே ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுவரைக்கும் ஒரு நாள் கூட உங்களுக்கு எஸ்எல் குடுக்கல. மிஞ்சி போனா இந்த நாள் உங்களுக்கு எஸ்எல் கணக்காயிருக்கும். ஏன்னா ஜெயன்ட் கேண்டில்ஸ் வந்துட்டு போனதுனால. இங்க ஹை பிரேக் ஆகுது. பிரைஸ் உள்ள க்ளோஸ் ஆகுது. இந்த கேண்டிலுக்கு கீழ என்ட்ரி, மேல எஸ்எல். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பிரைஸ் அட்லீஸ்ட் ஒரு 1:1.5 வரைக்குமா குடுத்துட்டு அப்புறம் எஸ்எல் குடுத்துருக்கோம். ஓகே. திஸ் டே எஸ்எல். த ரிமைனிங் டேஸ் பாருங்க. ஓகே. இப்போ லோ பிரேக் ஆயிருக்கு. உள்ள பிரைஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இங்க உங்க என்ட்ரி, இங்க உங்க எஸ்எல். ஏன்னா இது ரொம்ப டைனி கேண்டில். இவ்ளோ சின்ன எஸ்எல் வச்சா நம்மளுக்கு ஹிட் ஆயிரும். ஸோ இங்க உங்க எஸ்எல். சி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மார்க்கெட் மேல வரைக்கும் போயிருக்குது. ஸோ எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். இல்லன்னா ட்ரேடே குடுத்துருக்காது. இல்ல சின்ன எஸ்எல் தான் குடுக்குறோம். நம்ம எவ்வளோ எஸ்எல் குடுக்குறோம்? இங்க பிரைஸ் உள்ள க்ளோஸ் ஆகுது. இதுதான் நம்ம எஸ்எல். பாருங்க எவ்வளோ டைனி எஸ்எல்ன்னு. பார்த்தீங்கன்னா, இங்கேயே நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருது. பட் இவ்வளோ பெரிய ஜெயன்ட் கேண்டில் அப்படின்னு நீங்க அவாய்ட் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில 1:3, 1:4 சம்டைம்ஸ் 1:6, 1:7 அந்த அளவுக்கு பெரிய பெரிய டார்கெட்ஸ் கூட குடுக்கக்கூடிய ஒரு மகா செட்டப் இது. ஸோ பிரைஸ் லோ பிரேக் பண்ணுது. உள்ள க்ளோஸ் ஆகுது. இது நீங்க லோ பிரேக் ஆகலன்னு எடுத்துக்கிட்டா, இந்த கேண்டில் 100% லோ பிரேக் பண்ணி உள்ள க்ளோஸ் ஆகுது. ஸோ என்ட்ரி, எஸ்எல் அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. நான் சொல்றேன்றதுக்காக நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க லைவ் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம குரூப்ல எடுத்த ட்ரேட் இது. நம்ம டெலகிராம் குரூப்ல இன்னைக்கு நான் குடுத்த ட்ரேட் இது. ஸோ கம்ப்ளீட்டாவே ஒரு லேர்னிங் பர்ப்பஸ்க்காக நம்ம இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே. வித் அ குட் அக்யூரசி. சி 26,000 PE பை நியர் 40-35 எப்போ போட்டிருக்கோம்? 10:20க்கு. இங்க ஒரு சின்ன ஸ்கேல்ப் பண்ண ட்ரை பண்ணோம். அதில ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு எஸ்எல் போயிருச்சு. நெக்ஸ்ட் இங்க 40-35 வாங்குறோம். மேக்ஸிமம் மினிமம் டார்கெட் 65 வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு போட்டிருக்கேன்? 10:20க்கு. ஸோ இன்னைக்கு சார்ட் பாயிருவோம். இன்னைக்கு எடுத்த ட்ரேட் பாருங்க. எவ்வளோ சிம்பிளிஃபைடா எடுத்திருக்கோன்னு. பிரேக் ஆகுது. ஸோ இங்க நம்ம 10:15லேருந்து 10:20க்குள்ளேயே நான் இங்க எடுத்துட்டேன். அட்வான்ஸ்ட் ட்ராப் ட்ரேடிங் இதில அப்ளை பண்ணி. இல்லன்னா உங்களுக்கு இங்க என்ட்ரி வந்திருக்கும். இங்க எஸ்எல் வந்திருக்கும். அண்ட் இங்கேருந்து உங்களுக்கு மோர் தென் 1:4 ரிஸ்க் ரிவார்ட் கிடைச்சிருக்குது. அண்ட் மார்னிங்கே நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணிட்டோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு செல்லிங் டே அப்படின்னு அரவுண்ட் 9 செல்லிங் சைட் வியூ 9:10க்கே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இந்த மாரி கீ ஜோன்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம கீ ஜோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு
உங்களுக்கே புரியும். நம்ம எடுத்த ஆப்ஷன் கிட்டத்தட்ட 40 to 35 இந்த ரேஞ்சில் நான் பை பண்ணியிருந்தேன். இங்கிருந்து பாருங்க ₹100 போச்சு. எல்லாரும் இங்க கால் சைட் பிளான் பண்ணிட்டு இருந்த டைம்ல, நம்ம புட்ல ஒரு அக்ரெசிவான ட்ரேட் எடுத்திருந்தோம். வாங்க நீங்களும் லேர்ன் பண்ணுவோம். ஈஸியான ப்ராஃபிட்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த டே பார்த்துட்டோம். இப்போ இந்த டே பிரைஸ் உள்ள க்ளோஸ் ஆகுது. அகைன் ஒரு மேசிவ் ஃபால். இங்க பார்த்தீங்கன்னா பிரைஸ் லோவ பிரேக் பண்ணிட்டு உள்ள க்ளோஸ் ஆகுது. இங்கிருந்து அகைன் ஒரு நல்ல ரைஸ். இவ்வளோதாங்க ட்ரேடிங். நீங்க ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் பண்ணீங்கன்னா போதும். நிறைய பேர் இங்கே கால்ஸ் வாங்கிட்டு இருந்த டைமில் நம்ம இன்னைக்கு கால் சைடில் ஒரு ட்ரேட் கூட எடுக்கல. 2 டைம் புட் சைடில் ட்ரை பண்ணோம். அண்ட் 3:00 கிட்ட ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் ட்ரை பண்ணோம். ₹10 வாங்கின ஆப்ஷன் ₹40 போச்சு. மோர் தென் 1:4. எஸ், எனக்கும் எஸ்எல் போகும். பட் எப்போ என் பேக்கெட் சைஸ் கரெக்டாக இருக்கோ, என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கோ, ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் மை லாஸ். ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் நம்ம கரெக்டாக பண்ணுற வரைக்கும் we will be in a good position. இந்த சிம்பிள் எஸ்எல் ஹண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 months to 6 months நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைவாக ஒரு 15 days வாட்ச் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த செட்டப் பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சிம்பிள் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப் இது. வாங்க ட்ரேட் பண்ணுவோம். லெட்ஸ் பி ப்ராஃபிட்டபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.